புரோக்கர் தம்பி பார்த்து பார்க்காம போறா பார்த்துட்டாங்க. இல்லண்ணா இப்பதான் உங்களை நான் பாக்குறேன். சொல்லி சமாளிக்க என்ன பாக்குறது இருக்குப்பா? எப்ப எனக்கு பொண்ணு பார்த்து தருவா? பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க. கொஞ்ச நாள்ல பாத்துலாம். தம்பி முதல்ல உங்க அப்பாட்ட போட்டோ கொடுக்குறப்ப நீ ஸ்கூல் போயிட்டு இருந்த. இப்போ உன் பையன் ஸ்கூல் போயிட்டு இருக்கிறான். என் பையன் ஸ்கூல் போகணும் எனக்கு ஆசை இருக்காதாப்பா? பொண்ணு கேட்டீங்கன்னா பரவாயில்ல. என்னப்பா நீ முதல்ல எங்க அப்பாட்ட போட்டோ கொடுக்கும்போது என்ன மாதிரி பொண்ணு கேட்ட? என்ன மாதிரி கேட்ட? தம்பி போட்டோவில் பார்க்க அப்படியே மாதவன் மாதிரியே இருக்குப்பா. சீக்கிரமா பொண்ணு பார்த்து முடிச்சிருவோம். அண்ணே அப்படி மீரா ஜஸ்மின் மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து கொடுங்க. ஓ சண்டை கோழி, 2 விழி அதானே? அத்தியா மாதிரி அழகா லட்சணமா பார்த்துடலாம். அண்ணே இந்த பொண்ணு மாதிரியே வேணுண்ணே. மீரா ஜாஸ்மின் மாதிரியே வேணுமா? ஆமாண்ணே அந்த பொண்ணு மாதிரியே வேணுண்ணே. சரிப்பா நான் பார்க்குறேன், வரேன். அண்ணே எவ்வளோ நாளாலும் பரவாயில்லண்ணே, அதான் மாதிரியே பொண்ணு பாருங்கண்ணே. அதே மாதிரி தானே? ஆமாண்ணே. அண்ணே அதுக்கப்புறம் த்ரிஷா, நயன்தாரா, ஸ்ரீதிவ்யா, சமந்தாலாம் வந்துட்டு போய் கிருத்தி செட்டியே வந்துட்டாங்கண்ணே. நீ இன்னும் அந்த மீரா ஜாஸ்மினே கேட்டுக்கிட்டு இருக்கிற. தம்பி மீரா ஜாஸ்மின்லாம் நம்பா பொண்ணு கிடைச்சா போதும். பொண்ணு போதும். ரொம்ப லேட்டு தான் இருந்தாலும் பொண்ணு பார்த்துடலாம். இந்த ஒரு பொண்ணு இருக்கு, இந்த பொண்ணு தெரியுமா? எப்பப்போ பார்த்துருவேன் தம்பி? இப்பயே பார்த்துடலாண்ணே. நீங்கள் ரெடி ஆகிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி ஒரே நிமிஷம் தம்பி, போலாம்பா. இந்த பேத்துல யார் மாப்பிள்ளை யார் புரோக்கர்னு தெரியலையே. என்ன பாக்குறீங்க? எடுத்துக்கங்க. அப்படியே எடுத்து சொல்ல, ஒன்னொன்னா பொறுமையா சாப்பிடுங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. அப்புறம் மாப்பிள்ளை என்ன பண்றாரு? ஐயா மாப்பிள்ளைக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்குங்க, 7-8 தறி ஓடுது. அது இல்லாமல் ஆடு மாடு கோழின்னு வச்சுருக்காங்க. நல்லா செழிப்பான ஆளு தாங்க. ஓ மாப்பிள்ளை நல்லா வசதியான இடம் தான். பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க? பொண்ணுக்கு எது வேணா பொண்ணு மட்டும் கண்ணில் காட்ட சொல்லு. வரதட்சணைலாம் ஒன்றும் வேணாங்க, நீங்கள் பொண்ணை கட்டி கொடுத்தாலே போதும். அப்புறம் வந்ததுலேருந்து நாமளே பேசிகிட்டு இருக்கோம், பொண்ணை கண்ணில் காட்டினீங்கன்னா பரவாயில்ல. அதானே வர்றதுக்கு முன்னாடில இருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, வந்ததுக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் ருக்கே, பொண்ணு கூட்டிட்டு சீக்கிரம் வா. என்ன மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணு பார்க்க மூக்கு மூலியமாக லட்சணமாக தான் இருக்கா, எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கா. நீங்கள் ஒரு வார்த்தை சம்மதம் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல நாளாக பார்த்து நிச்சயம் பண்ணிக்கலாம். என்னம்மா? ஓ சரி சரி. பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிட்ட ஏதோ தனியாக பேசணுமா? போய் பேசிட்டு வாங்க. இன்னும் என்ன வெக்கப்பட்டுக்கிட்டு போய் பேசுங்க. யோ புரோக்கரே, நீ எங்கே எந்திரிச்சு போற? மாப்பிள்ள நீங்க போய் பேசுங்க. ஐயா அவர் தாங்க ஐயா மாப்பிள்ள, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசின புரோக்கருங்க ஐயா. அடிக்கடி உங்ககிட்ட ஃபோன்லேயே பேசுறதுனால நீங்கள் என்னை மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரை போய் பேச சொல்லுங்க ஐயா. ஓ அப்படியா விஷயம்? அட இத்தனை நாள் ஃபோனில் பேசிட்டு இருந்துட்டு நேரில் குரல் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையாப்பா? நீங்கள் உக்காருங்க, நான் போய் என் பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இன்னும் ஏன் நினைக்கிற? வாங்க போயிடலாம்.
சுடுப்பா, ஃபீல் பண்ணாத. 70 வயசு கிழவனுக்கு 20 வயசு பொண்ணு கிடையாதுப்பா. 60 வயசு கிழவனுக்கு 16 வயசு பொண்ணு கிடையாதுப்பா. எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்காதா என்ன? மனசு தளரோடாம ஒரு நல்ல பொண்ணா பாரு. என்னடா இது, நாம அவனுக்கு சொல்ல அப்பயும் வேண்டிய டைலாக்ல அவன் நமக்கு சொல்லிட்டு போறான். காலம் போன காலத்துல இவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கான். அண்ணே, உனக்கு கண்டிப்பா பொண்ணு கிடைக்கணும். ஏப்பா புரோக்கர் தம்பி, ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்படி வயசான ஆளை பார்த்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க, என்னப்பா அதெல்லாம்? சரி சரி விடுங்கய்யா, கூடிய சீக்கிரமா உங்க பொண்ணுக்கு ஏத்த மாதிரி நல்ல பையனா பொறுப்பான பையனா பார்த்து கூட்டிட்டு வரேன். அது இல்லப்பா, என் பொண்ணுக்கு உங்க பொண்ணுக்கு இப்போ பிரதீப் ரங்கநாதன் மாதிரியே ஒரு பையன் வேணும்ப்பா. பிரதீப் ரங்கநாதன் மாதிரியா? ஊருக்குள்ள நிறைய பேர் அப்படிதான் சுத்திட்டாங்க, எவனா ஒருத்தனை பிடிச்சிக்கலாம். என் பொண்ணுக்கு பிரதீப் ரங்கநாதன் மாதிரியே ஒரு பையன் வேணும்ப்பா. அதே மாதிரியே தான் வேணுமா? அதே தான் வேணும். சரி, ரெடி பண்ணிட்டு வரேன். என்னடா இது, ஒரு பொண்ணும் கிடைக்கல, ஒரு மாப்பிள்ளையும் கிடைக்கல. இவன் வர பிரதீப் ரங்கநாதன் மாரி கேட்குறான். பிரதீப் ரங்கநாதன் மாதிரினா அவன் ஒருத்தன் தான் இருக்கான். அவனுக்கு வர கல்யாணம் ஆச்சுன்னு தெரியலையே. சரி பேசி பார்ப்போம்.